السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுடைய ஒரு சூறா, நேற்று முந்தான ஒரு சூறா ஓதுனோம். என்ன சூறா? ஒரு சூறா பத்தி இந்த மக்கமா நகரத்தினுடைய பெருமையை சிறப்பை எடுத்து கூறக்கூடிய அந்த ஒரு சூறா பத்தி இரண்டாவது ஒரு சூறா இருக்குன்னு சொன்னோம். என்ன சூறா? இன்னொரு சூறாவிலையும் இந்த மக்காவை பத்தி சொல்றோம். மக்காவை பத்தி பல குர்ஆனுடைய ஆயத்துக்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்துல் ரஹ்மான் சுதைசி அவங்க இஷாவுடைய தொழுகை டெய்லி தொழுவிக்கிறாங்க. அவங்க தொழுவிக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களிலும் ஒவ்வொரு அந்த முதல் இரண்டாவது ரக்காத்துகளில காபாவை பற்றி ஹரமை பற்றி உண்டான அந்த நினைவு இல்லாத ஆயத்துகளும் ஓதுறதில்லை. இது அற்புதமா ஓதுறாங்க. وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَاتَّخِذُوا مِن مَّقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى அப்படிங்கிற ஆயத்து. இரண்டாவது அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா. ஹரமன் ஆமினா ஓதக்கூடிய மற்ற இமாம்களுடைய இதுக்கும் ஒரு தனி வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு அந்த ரக்காத்தினுடைய இந்த கிராத்துகளையும் அதுல காபாவை பற்றி, மக்காவை பற்றி, ஹரமை பற்றி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்போதமாக ஓதுறாங்க. இப்ப நாம மக்காவில் இருக்கிறோம். இந்த மக்காவை பற்றி உண்டான ஒரு சூறா தான் என்ன? இந்த மக்காவின் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறா. சூரத்துல் பலத். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் அப்படிங்கிற இந்த ஒரு சூறா. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் திலாவத்தாக பராத்தாக கேட்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்துவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في كبد. بسم الله الرحمن الرحيم.
أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة أولئك أصحاب الميمنة والذين كفروا بآياتنا هم أصحاب المشأمة عليهم نار مؤصدة صدق الله العظيم. الحمد لله அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அல் பஷாரத் இந்த ஹஜ் சர்வீஸினுடைய சேவையின் மூலமாக இந்த புனிதமான நகரத்திற்கு வருகை புரிந்து நல்ல அமல்களை, உம்ராவை, ஹஜ்ஜுடைய அமல்களை, தவாஃபுகளை, இன்னும் நன்மையான அமல்களை செய்வதற்குண்டான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கு, மென்மேலும் நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று. நாம நிறைய அமல் செய்யணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறோம். பெரிய மூட்டை கனவு கண்டுட்டு வந்திருக்கிறோம். அதை செய்யணும், இதை செய்யணும். மக்காவில் போய் நிறைய பயான்கள் இதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லாஹ் கேட்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய இது, உம்ராவை பற்றி, மக்காவை பற்றி, மதீனாவை பற்றி, புனிதமான அந்த ஸ்தலங்கள் நேற்று போனவங்க
இதெல்லாம் நாம கேட்டு நிறைய விஷயங்களை நாம மனதுல பதிய வச்சு நாம போனா நாம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நிறைய நன்மைகளை அல்லணும் அப்படின்றெல்லாம் நம்ம கனவு கண்டு இங்க ஒரு ஏக்கத்தோடு தேட்டத்தோடு தாகத்தோடு நாம இங்க வந்திருக்கிறோம். அந்த தாகத்தை தணிக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? நமக்கு கிடைத்த பாக்கியத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்னா முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு இங்க வரவழைத்தாய், நீதான் என்னை இங்க வரவழைத்தாய், நீதான் எனக்கு நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான ஆர்வத்தை உள்ளத்திலே ஊட்ட வேண்டும், அதற்குண்டான வாய்ப்பை சூழ்நிலையை சாதகமாக ஆக்கணும். பல சூழ்நிலைகள்ல இருக்கிறோம், உடல் பலகீனமாக, அதாவது சோர்ந்த நிலையில இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்ப நேற்று போயிட்டு வந்தோம், ஜியாரத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு உம்ராவிற்கான இஹ்ராம் நாம கட்டிட்டு வந்தோம். கட்டிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு சோர்வு ஏற்படுது, இப்ப செய்யலாமா அப்ப செய்யலாமா அப்படிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் பலர்களும் என்ன செஞ்சாங்க, அந்த சோர்வையும் பார்க்காமல் அந்த சிரமத்தையும் பார்க்காமல் சாப்பிட்ட உடனே வந்தாங்க அசருக்குள்ளார அழகான முறையில அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வந்தாங்க. இதுதான் ஒரு தியாகம் என்பது. அதனால அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. உடல் சூழ்நிலையை பொறுத்து அது முன்பின் ஆக்குறதுனால எந்த ஒரு தடையும் இல்லை. நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி உண்டான ஆர்வம் நமக்கு இருக்கிறது. இங்க நன்மையை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆரம்பமாக நேற்றைய தினத்திலே நாம் அந்த புனிதமான இடங்களுக்கு நாம் சென்றோம். அதனை பற்றி உண்டான விவரங்களை எல்லாம் நாம் செல்லக்கூடிய வழியிலே சொன்னோம். என்றாலும் சில விஷயங்களை நம்முடைய ஹாஜியார் அவர்கள் சொல்ல வேண்டும் என்று பணித்துள்ளார்கள். அந்த அடிப்படையிலே சுருக்கமாக அதனை சொல்லிவிட்டு அடுத்து சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவுபடுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் நேற்று முதலாவதாக நாம் சென்ற இடம் என்ன இடம்? ஜபலுல் அதாவது தௌர் குகை. தௌர் ஜபலுன் நூர் எங்க இருக்கிறது? வாரஹிரா. அந்த தௌர் என்ற அந்த குகைக்கு நாம போக முடியல, அதை நாம பார்க்க முடியல. அதுக்குண்டான அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நாம போய் நின்று அந்த மலையை பார்க்கக்கூடிய நபி அவங்க எப்படி இந்த இடத்துல போய் அடைக்கலம் கொண்டிருப்பாங்க, எப்படி அவங்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றோம். இந்த தௌர் குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இரண்டு பேர்களும் இந்த தௌர் குகையிலே மக்கமா நகரத்தில் இருந்து அப்படியே புறப்பட்டு மதீனாவுக்கு புறப்படக்கூடிய இதுல பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம உலமாக்கள் சொல்லுவாங்க. அந்த மக்காவிலிருந்து தௌர் குகை வரக்கூடிய அந்த வழி இருக்கிறது அல்லவா, அது மதீனாவுடைய வழி அல்ல. மதீனாவுக்கு போகணும், மதீனாவுடைய ரூட் மக்காவிலிருந்து வேற பக்கம் இருக்கு. இது மதீனாவுடைய ரூட் இல்லை. ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதற்கு உலமாக்கள் சொல்லுவார்கள். மக்கமா நகரத்திலிருந்து எதிரிகள் தேடி வருவார்கள். தேடி வந்தா மதீனாவுக்கு தான் போயிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். மதீனாவில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அங்கு முஸ்லிமுடைய ஒரு சூழ்நிலை, இஸ்லாத்தினுடைய சூழ்நிலை இருந்தது. நபி அவங்க மதீனாவுக்கு தான் போறாங்க அப்படிங்கிறது. அப்ப மதீனாவுடைய வழியில தான் போய் தேடுவாங்க. எந்த பக்கம் போவாங்க? மதீனாவுக்கு. அப்ப எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிக்மத்தான முறையிலே, நுட்பமான முறையில இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுடைய ரூட்ல போகாம இந்த பக்கத்துல இங்க தங்கியிருக்கு. அதற்கு பிறகு வேற ரூட்ல அவங்க இந்த ஹிஜ்ரத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்களாக முன்னேற்பாடு செய்தாங்க. சாதாரணமா அவங்க உடனே டக்குன்னு பிறப்பல அல்லாஹ் போ அப்படின்னு சொன்ன பிறப்பல்ல. அதற்காக வேண்டி முன்னேற்பாடுகளை, தயாரிப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனித பயணத்திற்காக வேண்டி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது நாம ஒரு விஷயத்தை
நாம் செய்ய நாடினால் அதற்காக வேண்டி கொஞ்சம் முன்னேற்பாடு செய்கிறது, அதுவும் ஒரு சுன்னத். தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் நம்ம பாத்துக்குவான். இதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு காரியத்தை நினைக்கணும்னா நீங்க அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு இறங்கிருங்க அப்படிங்கிறது ஒரு வேற. ஆனால் சுன்னத் என்ன, அதற்காக வேண்டி முன்னேற்பாடாக சில காரியங்களை யாரு அவங்கள வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வழி ஆட்கள், வழிகாட்டி ஒருவரையும் நபி அவர்கள் தயார் செய்திருந்தார்கள். அவங்க அந்த வழிகாட்டி அவர்களுக்கு வந்தார்கள். ஒட்டகத்துல எப்படி போகணும், யாரு கூட வரணும், எந்த பக்கமா போகணும், எல்லாவற்றையும் முன்னதாகவே நபி அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஒரு படிப்பினையாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக வேண்டி எல்லா காரியத்தையும் முன்னேற்பாடு செய்யறது அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த இடத்திலே நாம் அதை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அதற்கு பிறகு நாம் அரஃபாவுடைய மைதானத்தை, அதை போன்று மினாவுடைய இடத்தை, முஸ்தலிஃபாவுடைய அந்த இடங்களை எல்லாம் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல இதை நாம இவ்வளவு ஃப்ரீயா நல்ல அதை தெளிவாக பார்க்க முடியாது. ஹஜ்ஜில ஒரே மக்கள் கூட்டமாக இருக்கு. எது எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. மினா எங்க இருக்கு, முஸ்தலிஃபா எங்க இருக்கு, அரஃபா எங்க இருக்கு என்றெல்லாம். இப்ப ஹாஜியார் அவர்கள் கரெக்டா அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் மினாவுடைய கூடாரங்கள் எப்படி இருக்கும், அரஃபாவுல எப்படி இருப்பாங்க. அந்த நேரத்துல முஸ்தலிஃபாவுடைய இந்த கல் இருக்கக்கூடியது அல் மஷ்அருல் ஹராம் என்ற பள்ளிவாசல், மஸ்ஜிது நமீரா இருக்கக்கூடிய வருடத்திலே ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அங்கு தொழுகை நடக்கும். ஒரு நாள் அதுல எத்தனை பேர் கூடுறாங்க? 2 லட்சம் பேரா? 4 லட்சம் பேர்கள் கூடக்கூடிய ஒரு இது. ஆனா அதுல போய் பள்ளிவாசல்ல போய் நம்மளாம் தொழுகக்கூடிய ஒரு இது கிடைக்காது. அந்த ஒரு அந்த ஒரு நாளைக்காக வேண்டி ஒரு வருடம் முழுவதும் அதை பராமரிக்கிறார்கள் என்றால் ஹஜ்ஜிற்காக வேண்டி எவ்வளவு இந்த அரசாங்கம் தயார் செய்து கொண்டிருக்கிறது, ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த புனிதமான அரஃபாவை பற்றி உண்டான விளக்கங்களையும், முஸ்தலிஃபாவை பற்றி உண்டான விளக்கத்தையும், மினாவை பற்றி உண்டான அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். மினா என்று சொன்னால், அதற்கு அரஃபா என்று சொன்னால் நமக்கு தெரியும். அரஃபான்னா அறிந்து கொள்ளுதல், விளங்குதல். யாரு ஏன் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அங்க இங்க சுத்தி அப்படியே உலகத்துல வந்ததுக்கு பிறகு அங்க எங்க அலைஞ்சாங்க. ஒருத்தர் கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் 2 பேரும் சேர்ந்து அங்கு இணைந்து அறிந்து கொண்ட இடம், அறிந்து கொண்ட ஒரு இடம். இப்படி பல்வேறு விளக்கங்களை நமக்கு சொல்லுவார்கள். மினா என்றால் என்ன அப்படின்னா, அதாவது இஹ்ராப்பு திமா, இஹ்ராப்பு திமா, ரத்தங்களை ஓட்டக்கூடிய இடம். மினா அப்படின்னா ரத்தங்களை ஓட்டுது. அந்த இடத்துல குர்பானி எல்லாம் அங்க என்ன செய்வாங்க, ஹஜ்ஜிற்காக வேண்டி குர்பானி கொடுக்கக்கூடிய இடம் என்ற காரணத்தினால் அந்த அர்த்தத்தை கொண்ட மினா என்ற வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. அதிலே மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலிலே 70 நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள். எத்தனை நபிமார்கள்? 70 நபிமார்கள் தொழுதிருக்கிறார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு சொன்னார்கள், இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள், அதை இன்று என் கண் முன்னால் பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று சொன்னாங்க. அந்த மஸ்ஜிதுல் ஹைஃப்ல மினாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு சொன்னார்கள், 70 நபிமார்கள் தொழுத புனிதமான ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இது உருவாயிருக்குன்னு சொன்னா அது வரலாற்று நினைவு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மஷ்அருல் ஹராமாக இருக்கிறது. அதாவது மஷாயிருல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கிறது. வமை யுஅஸிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களுக்கு கண்ணியம் கொடுக்கின்றார்களோ அது தக்வாவுடைய காரியம் என்று அல்லாஹ் சொல்றார். இது போன்ற ஒவ்வொரு சின்னங்கள், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள், அவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு தக்வா ஏற்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடங்களுக்கெல்லாம் நாம் சென்றோம். அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே நாம் சென்று ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவாக, பரிபூர்ணமாக, பக்குவமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. அந்த நேரத்திலே நமக்கு பல சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு உஸ்தாத் சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லைங்க, லேசா இருக்கும்னு நினைச்சிட்டு போங்க, லேசா பயப்படவே வேணாம்.
அங்க போனா அரபாவில் அப்படி இருக்கும், மினாவுல இருக்கும், முஸ்தலிஃபால அப்படி இருக்கும். மினாவுல போய் கல் எறியணும், அது எல்லாம் இந்த 5 நாள்ல எப்படி இவ்வளவு ரஷ்கள் இருக்கும் அப்படின்னு பயத்தை உள்ளே தேக்கி வைத்துக் கொண்டு அங்க ஹஜ்ஜுக்கு போகணும். எல்லாம் லேசாயிரும் அப்படி சொல்லிட்டு நீங்க அந்த எண்ணத்தோடு போங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் லேசாக்கும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நியத் செய்கின்ற பொழுது, அதாவது எஹராம் கட்டுகின்ற பொழுது உம்ராவிற்கு, அதே போன்ற ஹஜ்ஜிற்கு நாம் எஹராம் கட்டக்கூடிய நேரத்திலும் அந்த நேரத்தில் நாம என்ன சொல்லுவோம்? யா அல்லாஹ், இதை நான் நியத் செய்கின்றேன், இதை லேசாக்குவாயாக. லேசாக்குறது யாரு காரியம்? நம்ம வந்துட்டோம், நம்ம காசை கொடுத்து வந்திருக்கிறோம், பல சிரமங்களுக்கு மத்தியில வந்திருக்கிறோம். ஆனா எளிதாக்கக்கூடிய ஆற்றல் லா சஹல இல்லாமா ஜஅல்தஹு சஹலா, எளிதாக்குவது என்பது அல்லாஹ் எதனை எளிதாக்கினானோ அது ஒன்றுதான், அவனுக்கு தாங்க முடியும். எனவே நாம் எல்லாவற்றையும் என்ன செய்யறோம்? என்னுடைய காரியங்கள் அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாம வரக்கூடிய நேரத்துல வீட்டில இருந்து என்ன செய்யணும்? எழுதிட்டு வரோமா இல்லையா? இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராதுக இலா மஆத். அந்த ஆயத்தை வீட்டுல என்ன செய்வாங்க? எழுதிட்டு அப்படி வந்தாங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற அந்த இதை கிதாபுகள்ல நம்ம சொல்லப்படுறது. எனவே இந்த எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டு, யா அல்லாஹ் இதனை லேசாக்குவாயாக என்ற அந்த நிலையிலே இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி புனித பயணத்தை மேற்கொண்டு நாம் வந்திருக்கின்றோம். எந்த இதையும் நாம மனசுல பெருசா நினைக்க தேவையில்லை. கஷ்டமாக இருக்கக்கூடியதையும் லேசாக்கக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதன் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கம் எவ்வளவு பெரியது தெரியுமா? அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். இதனுடைய அகலம் நீளம் எல்லாம் இந்த வானம் பூமிகளுடைய அந்த அளவிற்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஆர்வப்படுத்தி பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லுங்கள். இன்னொரு இடத்துல வசாபிகு, நீங்கள் போட்டி போடுங்கள் நல்ல அமல்கள் செய்வதிலே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதிலே, நன்மையான காரியங்களை செய்வதிலே நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப போட்டி போடக்கூடிய இடம் நமக்கு நீயா நானா என்று என்ன செய்யணும்? இந்த அமல்கள்ல போட்டி போடக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி துன்யாவுல நாம என்ன செய்யறோம்? போட்டி போடுறோம். நம்ம கூட படிச்சாலு, நம்ம கூடயே இருந்தாலும் இன்னைக்கு பாரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? நாமளும் அது மாதிரி வந்துடணும் அப்படின்னு. நம்ம அவர் வீடு கட்டிட்டாரு பாருங்க, நாமளும் அது மாதிரி வீடு கட்டணும். அவர் கார் வாங்கிட்டாரு பாருங்க, நாமளும் அந்த கார் வாங்கணும். அவர் ஏதாவது அவர் நல்ல ஆடை போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு நம்ம அதே. இப்ப நம்ம கூட எத்தனை பேர்? 50 பேர். அல்ஹம்துலில்லாஹ். ஆஜா சொல்ற மாதிரி பஷாரத்தினுடைய ஒரு, பஷாரத்துனாவே என்ன அர்த்தம்? சுப செய்தி. சுப செய்தியை பெற்ற ஒரு அழகான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல நாம் என்ன செய்யணும்? சில விஷயங்களுக்காண்டி போட்டு விட்டு கொடுக்கணும். அதே நேரத்துல நல்ல அமல்களிலே போட்டி போட வேண்டும். போட்டி என்பது அடுத்தவர்களுடைய அமல்கள் அவர் செய்யக்கூடாது நாம செய்யணும்னு நினைக்கூடாது. அவரும் செய்யணும். அவர் 100 ரக்காத் தொழுகிறாரா, நான் 110 தொழுகணும். அவர் 10 தவாஃப் செஞ்சிருக்காரா, நான் 20 தவாஃப் செய்யணும். அவர் 2 உம்ரா செஞ்சிருக்காரா, நான் 4 உம்ரா செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும்? இது போன்ற நல்ல அமல்களிலே போட்டி போடக்கூடிய, நம்மை நன்மையான காரியங்களை விரைவுபடுத்தக்கூடிய நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புள்ள காலங்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது இந்த அபூபக்கரை நாம் மீத்திரணும், எப்படியாவது நான் என்ன செய்யணும்? அபூபக்கரை நாம் மீத்திரணும், ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு போருக்காக வேண்டி யார் யாருக்கு என்ன முடியுமோ கொண்டு வந்து கொடுங்க. யார் யாருக்கு முடியுமோ
ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்க்கலாம், இதுல நம்ம ஜெயிச்சிடணும், இதில் நானே ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இதுலையும் பாதி 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 ஆக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொடுத்துட்டாங்க. பாதி எல்லாம் ஒன்னும் கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வீட்டுல என்ன இருக்கு? அல்லாஹ் ரசூலை தவிர வேற எதுவும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏமாந்துட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கரை விட நான் முந்த வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபிகளும் அப்படித்தான் இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபிகளும் அமலிலே போட்டி போட்டுக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடத்தில் இருந்தது. நாம் இந்த நல்ல நேரத்தில் என்ன செய்யணும்? நல்ல அமல்களிலே போட்டி போடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது ஹரம் ஷரீஃபிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நாம் பார்க்கணும். தவாஃப் அதை பற்றி நாம சொன்னோம், தொழுகிறோம். இது தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நன்மைங்க? 120 நன்மைகள்ல சொல்லுங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். 60 நன்மை. தொழுகக்கூடியவர்களுக்கு 40 நன்மைகள், பார்க்கக்கூடியவர்களுக்கு 20. இது அல்லாத சில அமல்களும் இருக்கிறது. என்ன அமல்கள்? குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது ஒன்று தொழுகையில ஓதலாம், அல்லது தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் ஓதலாம், காபாவை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதும் குர்ஆனை ஓதலாம். இந்த 3 நேரத்திலையும் ஓதலாம். இந்த 120 ரஹ்மத்துக்குள்ளார இந்த 3 திலாவத்துல் குர்ஆன் என்பதை நாம கொண்டு வரலாம். திலாவத்துல் குர்ஆன் இப்ப நம்ம உங்களுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதி காண்பித்தோம். உங்களுக்கு ஆர்வத்தை வர்றதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் அவசியமான ஒன்று. ஏன்னா குர்ஆன் தான் ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. குர்ஆனை கொண்டுதான் இந்த ஷரியத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள்? இந்த குர்ஆனை எடுத்து சொல்றதுக்காக வேண்டித்தான். அவங்க ஒரு கைடு, இந்த குர்ஆன் என்பதை விளக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் நபி அவர்கள் வந்தார்கள். எனவே அந்த குர்ஆனை நாம இந்த புனிதமான இடத்துல எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. மக்காவுல குறைந்தபட்சம் ஒரு குர்ஆன் முடிங்க. மக்காவில் இருக்கக்கூடிய காலங்கள்ல குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் ஒரு குர்ஆனாவது முடிங்க. மதீனாவிற்கு போனதற்கு பிறகு அங்க ஒரு குர்ஆனும் முடிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே அங்க என்ன செய்யணும்? இதை ஏற்றி வைக்கணும். இப்படி ஒரு பாக்கியமான ஒரு நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு குர்ஆன் ஓதுவது என்பது எவ்வளவு சிறப்பான ஒரு அமல். அதை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். குர்ஆன் ஓதுவதை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி ஃபலஹு ஹஸனா. யார் ஒருவர் ஒரு எழுத்தை, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை ஓதினாரோ அவருக்கு 10 நன்மைகள் என்று சொல்லிவிட்டது. நபி அவர்கள் மேலும் சொன்னார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்று இந்த வார்த்தை ஒரு எழுத்து அல்ல. இது எத்தனைங்க? 3. அலிஃப் லாம் மீம். இப்ப 3 எழுத்து. 3 எழுத்துக்கு எவ்வளவு நன்மை வந்துருச்சு? அதே நேரத்தில் நாம இந்த ஹரமிற்குள் அதை ஓதுகின்ற பொழுது எவ்வளவு நன்மை வருது? 30 லட்சம் நன்மை. ஒவ்வொன்றுக்கும் லட்சம் நன்மை இருக்கு. ரஹ்மத் இறங்குறதை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நன்மை எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தஸ்பீஹ், ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு இபாதத்திற்கும் 1 லட்சம் நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால் பெரிய ஒரு வாய்ப்பு. குர்ஆன் ஓதுவது அவ்வளவு உயர்வான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஓத தெரிந்தவர்கள் இதை மிஸ் பண்ணவே கூடாது. எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ. மக்ரிப்ல நேரத்தை போய் பார்த்தா மாஷா அல்லாஹ் எல்லாம் உள்ள அழகான இடங்கள் இருக்கிறது. அங்க அழகாக முடியாத, உள்ள போக முடியாதவங்க அங்க உட்கார்ந்து ஓதக்கூடிய, எல்லாரும் குர்ஆன் எடுத்து ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம பார்க்கிறோம். அந்த புனிதமான இடங்கள்ல குர்ஆனை ஓதுவது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன தெரியுங்களா? குர்ஆன் ஓதுவது என்பது இந்த உலகத்தோடு நின்று விடக்கூடிய ஒரு அமல் அல்ல. நாளை சுவனத்திலே போனதற்கு பிறகு தொழுகுங்கன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான், நோன்பு வைங்கன்னு சொல்ல மாட்டான், இது ஹலால் இது ஹராம் அப்படிங்கறத எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு அமல் மட்டும் நாளை சுவனம் வரை வரக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அது என்னது? குர்ஆன் ஓதுவது மட்டும்தான்.
அல்லாஹ் அங்க சொல்லுவான் ஒரத்தகி ஒரத்தில் فإن منزلتك عند آخر آية تقرأها. குர்ஆனை நீ நல்லா ஓது, அழகான முறையில் ஓது, அழகான முறையில் குர்ஆனை ஓது. நீ ஓத 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 எவ்வளவு கடைசியில் ஓதலையோ, இப்ப 100 ஆயத்து ஓதி இருக்குன்னு சொன்னா 100 அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி இப்ப மாடி இருக்கு, நம்ம எத்தனாவது மாடி? 9வது மாடி. அதுக்கு அப்படியே மேல இருக்கு 100 மாடி 200 மாடி அப்படின்னா அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? சூரத்திலும் நம்முடைய அந்தஸ்துகள் குர்ஆன் ஓதுவதை கொண்டு அல்லாஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். நாளை மஹ்ஷரிலே வெள்ளிக்கிழமை தினம், வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கு முன்னால் என்ன செய்வான்? குர்ஆனை ஓதி காட்டுவான். என்ன சூரா? அர் ரஹ்மான். அவனுடைய பெயரிலே இருக்கக்கூடிய ஒரு சூரா என்ன? அர் ரஹ்மான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அர் ரஹ்மான் சூராவை ஒரு நாளைக்கு நம்ம அதை ஓத கேட்போம். நபி அவங்க இப்படி ஒரு மஜ்லிஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க நல்ல குர்ஆனை ஓதுவாங்க. ஆனா சில நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு நல்ல காரியாக அவங்களை கூப்பிட்டு நீங்க குர்ஆன் ஓதுங்கம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரசூலல்லாஹ் குர்ஆனே உங்க மேல இறங்கி இருக்கு, நீங்க ஓதி நான் கேட்கணுமா? நான் ஓதி நீங்க கேட்கிறதா? இல்ல இல்ல, பிறர் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி குர்ஆனை ஓதுறது, பிறர்கள் கேட்பது என்பது ஒரு மிக உயர்வான அமல். அதன் மூலமாக ஈமான் அதிகரித்துக் கொண்டிருக்கும் என்று குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானை ஓதுவான். அந்த கண்கொள்ளா காட்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சோனத்திலே அல்லாஹ்வுடைய கிராத்தை, ரஹ்மானுடைய சூரா ஓதுவதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அவர்களும் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா அல்லாஹ் அவர்களுடைய கிராத்தை கேட்பதை போன்று அல்லாஹ் வேறு யாருடைய கிராத்தை கேட்பது அவ்வளவு மெய் மறந்து கேட்பான். நபி அவங்க வாயை திறந்துட்டா, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு மெய் மறந்து அல்லாஹு தஆலா கேட்பான் என்று ஹதீஸிலே வருகின்றது. எனவே குர்ஆனை நாம லயிச்சு ஓதணும், இன்பத்தோட ஓதணும், சுவையோட ஓதணும், ருசியோட ஓதணும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனை ஓதுவார்கள். என்ன சூரா ஓதுவாங்க? நபி அவங்களுடைய பெயரிலே இருக்கக்கூடிய ஒரு சூரா. துவக்கத்துல சூரத்து யாசீன், சூரத்து யாசீன். யாசீன் சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க ஓதுவாங்க. நாம எல்லாம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அவருடைய கிராத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. சோனத்திலே நாம் அனைவர்களும் இது போன்று ஒன்றிணைந்து நபி அவர்களுடைய கிராத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. முதலாவது நாம இந்த நல்ல இடங்கள்ல செய்யக்கூடிய ஒரு அமல் என்னங்க? இரண்டாவது ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா நோன்பு வைப்பது. நோன்பு வைப்பது குறைஞ்சபட்சம் மக்காவில் இருக்கும்போது ஒரு நாளாவது வை. மதீனால இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நோன்பு எப்படியாவது வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். பொதுவான நஃபிலான நோன்புகள் திங்கள்கிழமை, வியாழக்கிழமை. திங்கள் வியாழன் பெரியார்களுடைய அமல்ல இருந்து கொண்டிருக்கு. திங்கள் வியாழன், திங்கள்கிழமை ஏன் அது சுன்னத்தாக இருக்கிறது, ஒரு நஃபிலான வணக்கம் அப்படின்னு சொன்னா எதனாலங்க? வாரத்துல இந்த நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அந்த நாட்களில் என்ன செய்யப்படுகிறது? வாரத்தில் 2 நாட்கள், திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும். அது மட்டுமல்லாமல் திங்கள்கிழமை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள், பிறந்த ஒரு தினமாக இருக்கிறது. அபூ ஜஹிலுக்கு கூட என்ன, அபூ ஜஹில் அடிமை உரிமை விட்டாங்க. அது யாருங்க? அபூ ஜஹில் அபூலஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயர் நபி அவங்க சொந்தக்காரன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதான் உடனே சந்தோஷத்துல அடிமை உரிமை. எனவே அந்த நாளிலே அவனுக்கு அதாவது வேதனை குறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரத்திலும் திங்கட்கிழமை அவனுக்கு வேதனை குறைக்கப்படுகிறது என்று ஹதீஸிலே வருகிறது. என்றால் அந்த நாள் எவ்வளவு உயரமான ஒரு சிறப்பான நாள். அந்த நாள்ல முடிந்தா நாம என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். இந்த புனிதமான இடத்திலே மக்காவிலே மதீனாவிலே செல்லுகின்ற பொழுது நாம் நோன்பு வைப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிறோம், வயசானவங்க வருவாங்க, முடியாதவங்க வர்றாங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு உதவியை நாம் என்ன செய்யணும்? அவர்களுக்கு செய்வதற்காக வேண்டி இந்த நன்மையை அள்ளிக்கொள்ளும். ரோட்டிலே செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சின்ன ஒரு துரும்பை எடுத்து அப்படி போட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நன்மை. ஈமானுடைய தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியதுன்னா இமாமத்துல் அதா அனித் தரீகி, ரோட்டிலே கிடக்கக்கூடிய ஒரு இடரு செய்யக்கூடிய ஒன்றை எடுத்து போடுவது அது ஈமானில் உள்ள ஒன்று. என்றால் இந்த புனிதமான நகரங்களிலே நாம தவாப் செஞ்சுக்கிட்டே வர்றோம், அங்க காலில் ஒண்ணு மிதிப்படுது. அது தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு அது என்ன செய்யும்? இடையூறாகும். பல பேர்களுக்கு என்ன செய்ய காலில் இடிச்சு, அல்ல தண்ணி பாட்டிலாக இருக்கலாம், துணிமணியாக இருக்கலாம், நம்ம காலில் உடனே அதை எடுக்கணும். தவாஃப் அது கொஞ்ச நேரம் இடைப்பட்டாலும் பரவாயில்ல, அதை எடுத்துட்டு நம்ம பையில என்ன செய்யலாம்? போட்டுக்கொள்ளலாம். இது பெரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற அத்தர் பூசுவது இருக்கிறது அல்லவா? காபாவில நாம புனிதமான அந்த இடங்கள்ல அத்தர் பூசிக்கொண்டு நாம் செல்வது, பிறர்களுக்கு அத்தர் கொடுத்தோம், வந்த உடனே அத்தர் கொடுத்தோம். அத்தர் எல்லாரும் அது ஒரு சுன்னத்தான். நம்முடைய உஸ்தாத் கேரளா அப்துல் ரஸாக் உஸ்தாத் ஒவ்வொரு கிளாஸ்லயும் உட்காரும் போது என்ன செய்வாங்க? அத்தர் போடாம செய்வாங்க. பெரியார்களுடைய அந்த மஜ்லிஸ்கள் எல்லாம் இப்படி இந்த அத்தர் போடுறது சுன்னத்தான ஒரு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பியது அத்தையிப், மனமானது. என்ன இந்த இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க. இஹ்ராமுடைய அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அத்தர் போட வேண்டாம். மற்ற நேரங்கள்ல அத்தரை அதிகமாக பூசிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த முசல்லா இருக்குல்லவா, நான் பள்ளிவாசலுக்கு போறோம், அந்த முசல்லா இப்படி தேய்ச்சி விடுறது அது பெரிய ஒரு அது ஹரம்ல. அது நம்ம போடுறதுல என்ன வரப்போகுது? நம்ம போடுறதுல என்ன வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. சின்ன ஒரு அமல், நாம பெரிய ஒரு எண்ணத்தோடு நன்மைக்காக வேண்டி ஆதரவு வைத்து ஒரு லேசா நமக்கு இருக்கக்கூடிய அத்தரை என்ன செய்யணும்? நாம அந்த முசல்லாவில் நாம போடுறோம். இப்படி அத்தர் போடுவது இந்த புனிதமான நாட்களிலே அது ஹராம் அல்லாத நேரங்களிலே ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. அதே போன்று இன்னொரு சுன்னத்தான அமல் என்ன தெரியுங்களா? மிஸ்வாக்கு செய்யுது. மிஸ்வாக்கு செய்யுது. அரபிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுகிற நேரத்திலையும் சரி, அப்படி ஒது செஞ்சதுக்கு பிறகு கூட அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மிஸ்வாக் என்பது மிக மிக உயர்ந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மிஸ்வாக் என்ற இந்த சுன்னத்தான் அமலையும் நாம் முடிந்தவரை இந்த புனிதமான நாட்களிலே நாம் செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இந்த பயணத்திலே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தையும் உம்ரா இன்னும் ஹஜ்ஜுடைய அமல்களை பரிபூரணமாக பக்குவமாக செய்வதற்கும் இந்த காரியங்களை எல்லாம் எளிதான முறையிலே செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வானாக. நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கின்றோமோ அந்த உயர்வான நோக்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. சொல்லணும்னு நினைச்சா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, மறந்துட்டேன். மறந்த விஷயத்த மாஷா அல்லாஹ். இப்ப குர்ஆன் ஓத தெரியல, இப்ப நம்ம சொன்னோம், நிறைய பேருக்கு ஆஹா அதற்கு இவ்வளவு சொல்றாங்க, அழகா ஓதுனாங்க, ஆனா எனக்கு ஓத தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை நிச்சயமா இருக்கதான் செய்யும். அதனால கொஞ்சம் அப்படி தடுமாறிக்கிட்டு ஓதிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க முடிஞ்சா வந்து நம்மள்கிட்ட கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த புனிதமான நாட்கள்ல லேசா அதை கொஞ்சம் லேசா இப்படி வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு லேசான ஒரு மெத்தட் இருக்கு, முடிஞ்சா ஓதும். இல்ல அப்படின்னு சொன்ன ஓத முடியலன்னு சொன்னா குர்ஆனை எடுங்க. குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு வரிகளிலும் விரலை வைத்து ஹாதா கலாமு ரப்பி, ஒவ்வொரு வரியில என்ன செய்யுங்க, ஓதவே முடியல, ஓத தெரியல, அலிபே கூட ஓதல,
எப்படியோ வந்தாச்சு. அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான இடத்திற்கு நம்மை அழைத்து வந்து விட்டார். குர்ஆன் என்ற ஒரு அமலை நாம செய்யணும். ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கலாமு ரப்பி, ஹாதா கலாம். 20 வரிகள் இருக்குன்னா ஹாதா கலாம், இது என்னுடைய ரப்புடைய வார்த்தைகளாக இருக்கு என்ற மஹப்பத்தோட அந்த வரிக்கு மேல நாம செஞ்சோம் சொன்னா அல்லாஹ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஹஸரத் ரொம்ப லேசான மெத்தேடா சொல்லிட்டாங்க. அலிப்பை ஓதி கஷ்டப்பட்டு அது ஒரு நாள்ல ஒரு குர்ஆன் கூட முடிச்சிடலாம சல்லு சல்லு அப்படின்னு இதுலயே காலத்தை ஓட்டிட வேணாம். இது ஒரு இப்ப வந்துட்டோம் முடிய இந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன ஒரு நன்மையை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹ் என்ற சூறாவை ஓதிக்கொள்ளும். குல் ஹுவல்லாஹ் அஜார் கூட அதிகமா சொல்லுவாங்க. குல் ஹுவல்லாஹ் சூரா அதிகமா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா குல் ஹுவல்லாஹ் என்பது குர்ஆனுடைய 3ல் ஒரு பாகம். குர்ஆன்ல 3ல் ஒரு பாகம். 3 தடவை குர்ஆன் ஓதுனா ஒரு குர்ஆன், 3 குர்ஆன் 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன். பரவாயில்ல, இது ரொம்ப லேசான நன்மை கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனா குர்ஆன் ஓதுறதாக ஆகாது, அந்த நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மையை நமக்கு தருவான். இஷ்ராக்கு தொழுத ஃபஜ்ருக்கு பின்னாடி அப்படியே உட்கார்ந்து அதே இடத்துல இஷ்ராக்கு தொழுது முடிச்சுட்டு போனா பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மையை அல்லாஹ் தருவான். அதனால பரவாயில்ல, ஹஜ்ஜை செய்யலாம் இல்ல இல்ல, அந்த நன்மை கிடைப்பது வேறு, அந்த அமல் செய்வது என்பது வேறு. அந்த நன்மை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். ஒரு சஹாபி என்ன செய்வாங்களா, தொழுகையில எல்லா ரக்காத்துகளிலும் குல் ஹுவல்லாஹ் சூரா தான் ஓதுவாங்க. எல்லா ரக்காத்துகளிலும் 114 சூறாக்கள் இருக்கிறது. அப்படி இருக்க குல் ஹுவல்லாஹ் சூரா மட்டும்தான் ஓதுவாங்க. அல்ஹம்துக்கு பின்னாடி துணை சூரா. வேற சஹாபி அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹ் சூரா தான் ஓதிக்கிட்டே இருக்கு, வேற சூறாவே இல்லையா அப்படிங்கும்போது அந்த சஹாபி சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹ் சூராவுடைய பெருமையும் அருமையும் சிறப்பையும் நிறைவாக சொல்லி இருக்கிறார்கள். அது என்னுடைய மனசுல பதிஞ்சிருச்சு, அதனால அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று குல் ஹுவல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலே போய் சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் சொல்லியும் கேட்கல, அதே தான் ஓதிட்டு இருக்கிறார். நபி அவர்கள் அந்த சஹாபியை அழைத்தார்கள். இந்த மாதிரி சொல்றாரு, குல் ஹுவல்லாஹ் சூரா தான் நீங்க ஓதிட்டு இருக்கீங்களா அப்படி. ஆமா. ஏன் அப்படி? நீங்க தான் சொல்லி இருக்கீங்கல்ல, அதனுடைய பெருமை சிறமை அவ்வளவு அதிகமாக இருக்குது, அதனால அதன் மீது ஒரு காதல் எனக்கு ஆசை வந்து விட்டது, அதை நான் ஓதுறேன் அப்படின்னு சொன்னோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்க அப்படின்னா ஓதிக்க அப்படின்னு. அதனால நாமளும் அதே ஓதுக்கலாம் அப்படிங்கறதல்ல, அந்த சஹாபிக்கு அந்த நிறையிலே அவருடைய மனநிலைக்கு ஏற்ப அங்க அவருக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அவ்வளவு சிறப்பான ஒரு சூறாவாக குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கிறது. அது அதிகமாக என்ன செய்யுங்க, ஓதிக்கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் ஒரு குர்ஆனையாவது இந்த மக்கமா நகரத்திலும் மதீனாவிலே ஒரு குர்ஆனை ஓதுங்கள். அல்லது கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன வண்டி கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆசை உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். கல்புல இருக்கக்கூடியதான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் பார்க்கிறான். அதனால கல்புல உங்களுக்கு ஆசையும் குர்ஆன் ஓத வேண்டிய அந்த நாட்டம் இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை எடுத்து வைங்க. எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஓதுங்க. திக்கி திக்கி ஓதுனா 2 நன்மை இருக்கு. திக்கி திக்கி ஓதுனா என்ன, 2 நன்மை இருக்கிறது, 2 கூலிகள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால எனக்கு இவ்வளவுதான் ஓத முடியும், எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்க ஓதுங்க. அல்லாஹ் பார்த்து அதை பத்தி ரசிப்பான். அதற்கு உங்களுக்கு நிறைய கூலியை தருவான் அல்லாஹு தஆலா. இந்த புனிதமான பயணத்திலே நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்க வேணாலும் ஓதுங்க. ரூம்ல நீங்க இருக்கிறீங்க, ரூம்ல இருக்கும்போது ஓதுங்க, ஹரம்ல இருக்கும்போது அங்க ஓதுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க. எங்க இருந்தாலும் இது எல்லாமே ஹரமுடைய அந்த இதுல வரும். அதனாலதான் நேற்று துஹர்ல வந்தோம், அங்கேயே தொழுதுட்டோம் இல்லவா. அந்த ஹரம் அங்க வாங்க சொல்லக்கூடியதனுடைய இதுக்கு அந்த இமாமை பின்பற்றி என்ன செய்யலாம், ரூமுக்கு வெளியே வந்தோம். ரூமுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே,
அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக அல்லாஹ் இங்கு அழைத்திருக்கிறான். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? விவாதத்துக்களை அதிகமாக செய்யணும். இப்போ வந்து 4 நாள் ஆச்சு. இந்த 4 நாள்ல இந்த மக்கால இருக்கக்கூடிய நாள் இப்போ அறுத்துக்கிட்ட நம்ம போட்டு சொன்னா 14 நாள் தான். இங்க திரும்பவும் மதீனாவுக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னா இந்த இடத்துல இல்லை. இருக்கக்கூடிய நாள்ல நீங்க இன்ஷா அல்லாஹ் அதிகமான இபாதத் பண்ணுங்க, நிறைய தவாப் பண்ணுங்க. ஒவ்வொரு ஹஜ்ஜத் சொன்னா ஹஜ்ஜத்து ஒரு நாளைக்கு 10 தவாப் ஈஸியா செய்யலாம், சிரமம் இல்லாம செய்யலாம். அதிகமா காபத்துல்லா சென்று நிறைய தவாப் பண்ணுங்க. உம்ரா செய்ய முடியும், செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஐசா பள்ளிக்கு போய் எஹராம் கட்டிட்டு திரும்ப செய்யுங்க. ஏன்னு சொன்னா நம்ம உடம்பையும் பாதுகாக்கணும். ஹஜ்ஜிக்காக நியத்துக்கு வந்திருக்கோம். ஹஜ்ஜுடைய நியத்திலே நம்ம புறப்பட்டு வந்திருக்கோம். அதை வந்து இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வந்து 1 மாசம் இருக்கு. அதனாலக்குள்ள நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். ஏன்னு சொன்னா அந்த நேரங்கள்ல என்ன சபை வந்துச்சுன்னு சொன்னா தாங்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அதற்காக எப்போதுமே நீங்க பக்குவப்பட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஹஜ்ஜிக்கு போகணும், ஹஜ்ஜி செய்யணும், அந்த நியத்தோடு இருக்கணும். இப்போ மக்காவில் இருக்குன்னு சொன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கரெக்டா நீங்க டிஃபன் முடிச்சோன்னு காலையில குளிச்சிடணும். குளிச்ச பிற்பாடு காலையில் நீங்க கிளம்பி ஹரத்துக்கு போகணும். அப்பதான் உள்ள போய் இறங்க நீங்க போய் உள்ள போறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்ப ஹாஜாக்கள் நீங்க எப்படின்னு சொன்னா இந்த எஹ்ராம் துணியே தேவையில்லை. ஹாஜர் நீங்க என்ன செய்ய சொன்னா நீங்க அழகா புர்கா போட்டுக்கிட்டு பெண்கள் பகுதியில போய் உட்காந்துருங்க. பெண்கள் எங்க உட்காந்துருக்க அந்த பகுதியில் உட்காந்துட்டா உங்களை யாருமே வெட்ட மாட்டாங்க, தட்டு விட மாட்டாங்க, தலைப்போ எட்டப்போ சொல்ல மாட்டாங்க. தொழுவுல உள்ள போயிட்டு சொன்னா அந்த இடத்துல நீங்க உட்காந்துட்டு சொன்னா காபத்துல பார்த்துக்கிட்டே உட்காருங்க. பார்த்தாலே 20 ரஹ்மத் இறங்கும் போது 20 ரஹ்மத் நமக்கு கிடைக்குது. அப்ப இங்க அந்த அது மாதிரி உள்ள இடத்தை எல்லாம் ஒன்னா போங்க. ஒரு 4 பேர் 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒன்னா போங்க. போய் ஒரு இடத்துல உட்காந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை உள்ள போய் நீங்க பொறுமையா தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் வரலாம். காலைல 8 மணிக்கு போனேன், 10 மணிக்கு போனா இடம் லேட் ஆயிடும். 8 மணி டிஃபன் முடிச்ச உடனே காலையிலே குளிச்சு எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் 8 மணி 9 மணிக்குள்ள அங்க போய் இல்லைன்னா எல்லா கேட்டும் உள்ள ஆஃப் பண்ணு, லாக் ஆகிடும், உள்ள போக முடியாது. பாத்ரூமுக்கு யாருக்கு தாங்கமா அவங்க போங்க, இல்லைன்னா வெளியில உட்காருங்க. மேல போலாம். எதுக்கு ஹில்டன் டவர்ல பள்ளிவாசல் இருக்கு, எலக்ட்ரவர்ல பள்ளிவாசல் இருக்கு, மேல எல்லாம் ஏசுவோட எல்லாமே இருக்கு, அங்கேயும் போகலாம். உணவு யாருக்கு தாங்கமோ அவங்க போங்க. உள்ள 24 மணி நேரம் 5 மணி நேரம் தாங்கக்கூடியவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாங்கக்கூடியவங்க உள்ள போகலாம். உள்ள போய் உட்காரும் போது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை தான் இங்க இருப்போம். அடுத்த ஒரு வெள்ளி நமக்கு கிடைக்கும், 2 வெள்ளி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இந்த வெள்ளியும் காலைல 8 மணி 9 மணிக்கு உள்ள போகணும்னு சொன்னா எல்லா கேட்டும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, போக முடியாது. நீங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கிளம்பி காலையில எல்லாம் குளிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் புரியல சும்மா இல்ல இப்போ டைம் 12 மணிக்கு தான் ஜும்மா. 1 மணிக்கு முன்னாடி 1:45 முடிஞ்சிடும். 1:30 ஆமா முடிஞ்சிடும் ஜும்மா. எப்போ உள்ள டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட வேலை ஒண்ணு இல்லை. கேட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும், 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும். யாரும் உள்ள போக முடியாது. உள்ள உள்ளவங்க வெளியில வரலாம், வெளியில உள்ளவங்க உள்ள யாரும் போக முடியாது. அதனால முன்னாடி இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்ய சொன்னா வெள்ளிக்கிழமை இருக்கு இன்ஷா அல்லாஹ் மனுக்கோட்டை தயார் செஞ்சு கொள்ளுங்க. இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் இன்ஷா அல்லாஹ் அங்க வெளியில தான் இருக்கணும். வெயில தான் இருக்கு. வெயில சொன்னா எதுக்கு ஹில்டன் டவர், கிழக்கு டவர், மேல எல்லாம் பள்ளிவாசல், மேல பள்ளிவாசல் அங்க போய் சொல்றோம். ஹரம் தான் ஹர்த்தோல தான் செய்யணும். இல்லைன்னா வெயில தான் உள்ள போகலாம். மே ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோருக்கும் போகலாம். அதை அடைக்க மாட்டாங்க. இந்த கீழே போறது மட்டும் தான் அடைப்பாங்க. கீழே போறது மட்டும் காபத்துள்ளாவுக்கு போறது மட்டும் அடைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இதெல்லாம் போகலாம். இல்லைன்னு சொன்னா கீழே வெளியில போகலாம். இந்த மாதிரி சுத்தி உள்ள இடங்கள்லாம் இருக்கு, வெளியில நிற்கும். அது முன்னாடி போயிட்டாக்க நம்ம கீழே போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் எஹ்ராம் கட்டிட்டு போனா தான் உள்ள விடுவாங்க. காபத்துல கிட்ட போகணும்னு சொன்னா நம்ம எஹ்ராம் கட்டினாதான் அந்த வெள்ளையாட போட்டு வந்து கீழே இறக்குவாங்க, இல்லை போட மாட்டாங்க. அதனால உள்ள நான் காபத்துல கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா அதை பயன்படுத்திட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வெள்ளிக்கிழமை இருக்கு, அடுத்த ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்த ஒரு வாரம் தான் வெள்ளிக்கிழமை. அடுத்த இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை போட்டு சனிக்கிழமை அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், இதே இடத்துல பயன் இருக்கு. திங்கட்கிழமை அன்றைக்கு நீங்க வெளியில எங்க போறது இருந்தாலும் பொருள் ஒத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். அன்னைக்கு தாய் போவோம்.
அன்னைக்கு காலையில 7 மணிக்கு கிளம்பி போனாக்கா இரவு 8 மணி 7 மணி 8 மணிக்கு தான் வர முடியும். அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை அன்னைக்கு போறதுக்கு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க அன்னைக்கு எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் 10 நாட்கள்ல செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அன்னைக்கு ஒரு நாள் எஹராம் நேற்று போனோம்ல அதே போல எஹராம் கையில் எடுத்து வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அங்க போய் தாய்ஃப்ல எஹராம் கட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து ஒரு உம்ரா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு அது அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கும் பயான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில இன்ஷா அல்லாஹ் டிஃபனை முடிச்சுட்டு கரெக்டா 9 மணி இதே டைமுக்கு ஹர்த்துக்கு வந்துடணும். ஹர்த்துக்கு 3ஆம் நம்பர் கோயில் கிட்ட வந்துடும். இன்னைக்கு சனிக்கிழமை ஏன்னு சொன்னா சனிக்கிழமை அங்க லோக்கல் ஜியாரத் இருக்கு. அங்க கண்மணி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீடு அபூஜாஹில் கொடியவன் அவன் இருந்து விட பாத்ரூமாக ஆக்கப்பட்டது. அந்த இடங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியாக ஹர்த்துக்கு செல்வார்கள் அந்த வழியெல்லாம் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜாஹிலியா காலத்துல பெண் குழந்தை பிறந்தா உயிரோட பிறப்ப அந்த கபர்ஸ்லாம் ஒன்ன நினைவு சின்னமாக இருக்கு. இதெல்லாம் இருக்கும் ஹர்த்துல வெளியிலேயே சில இடங்கள்லாம் முக்கியமான இடங்கள் ஹத்திஜா நாயகி அவங்களுடைய கோட்டை இருந்த இடம் அதை காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜரத் பிலாலி கல்லால நசுக்கப்பட்ட இடம் அந்த இடத்தை காட்டுவோம். அந்த இடங்கள்லாம் சனிக்கிழமை அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கரெக்டா 9 மணிக்கெல்லாம் அங்க வந்துடணும். ஏன்னா வெயில் நடக்க முடியாது. அதே பாத்துக்கங்க கரெக்டா 9 மணி 3ஆம் நம்பர் டோய்லெட் கிட்ட எல்லாம் வந்துடணும். அந்த இடத்துல 9 மணி 9:20 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிற்பாடு யார் வந்தாலும் அவங்க அங்கே கிளம்பிடும். 9 மணிக்கு வந்து 9:20 இருப்போம். அதுக்கு ஏன்னா வெயில் ஆயிடும் நடக்க மாட்டாங்க. அப்ப அந்த வெயில முன்னாடியே போயிட்டு வரணும்னு சொன்னாக்கா 9:20 ஃபைனல் அது வந்து அங்க நிற்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிற்பாடு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிடுவோம். ஒரு ரவுண்ட் அங்க ஜியாரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். டோய்லெட் நம்பர் 3ஆம் நம்பர் டோய்லெட்ல வந்துடணும். நடக்கக்கூடியவர்கள் தான் 3ஆம் நம்பர் அதோட நடக்கக்கூடியவர்கள். நடக்க முடியாதவங்க வீல் சேர் வச்சு தள்ளிட்டு வரலாம். வீல் சேர் வச்சுக்கணும் கண்டிப்பா. நடக்க முடியலன்னு சொன்னா ஒரு வீல் சேரை வாங்கி வச்சுக்கங்க. அவங்களுக்கு ஆசை இருக்கும் பார்க்கணும். அதனால அந்த வீல் சேர் தள்ளிட்டு எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டு போயிடலாம். அந்த இடங்கள்ல போய் காட்டலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு வீல் சேர் சொந்தமா ஒண்ணு எல்லாம் முடியாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அது தள்ளிட்டு போய் நம்ம சொல்லிட்டு காட்டலாம். எல்லா இடங்களையும் முக்கியமான இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் காட்டலாம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இப்ப வந்துட்டோம். வந்து நம்ம விவாதத்தை அதிகமா செய்யுங்க. மசாரத் என்பது ஒரு குடும்பம். கொண்டு ஒத்தாசா இருங்க. இன்னைக்கு கூட உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். இருந்தாலும் ஒண்ணுக்கு உடம்பு சரியில்லை இருந்தா கூட எங்கள்கிட்ட சொல்லுங்க. எங்க நிர்வாகத்தில் 4-5 பேர் இருக்கோம். எல்லாத்துக்கும் சொல்லுங்க. யார்கிட்ட பார்த்தாலும் சொல்லுங்க. அந்தந்த நேரத்துல இந்த ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி நாங்க கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கொண்டு போவோம். அங்க உள்ளவங்க என்ன காட்டி எல்லாம் நான் இல்லையா இப்ப நிர்வாகத்துல 5 பேர் இருக்காங்க. எல்லாமே இங்கதான் இருக்காங்க. நமக்காக தான் எல்லாமே நமக்கு சேவை செய்யறது தான் இங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க சொல்லலாம் இதே மாதிரி உடம்பு சரி கொண்டு போகலாம். அவங்க கொண்டு போய் காட்டுவாங்க. எது உங்களுக்கு தேவை இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க சொல்லி இந்த நிர்வாகத்தை சொல்லும் போது உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இதையும் செய்யலாம் இல்லாம இன்ஷா அல்லாஹ் செய்ய எல்லாம் நிறைய அமல் செய்யுங்க. எல்லாருக்கும் துவா செய்யுங்க. போய் குடும்பத்துக்கு உலகத்துக்கு ஆகத்துக்கு எல்லா மக்களுக்கும் உலகத்துல அனைத்து மக்கள் துவா செய்யுங்க. வரக்கூடிய அரசு நம்மளுடைய அரசு இஸ்லாத்துக்கு வேண்டப்பட்ட அரசாக வரணும்னு சொல்லி துவா செய்யுங்க. நிறைய துவா செய்யுங்க. ஏண்டா அந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு வரக்கூடிய அரசு நமக்கு இஸ்லாத்துக்கு ஆதரவுள்ள அரசாக வரணும்னு சொல்லி துவா நிறைய கேளுங்க. ஒவ்வொரு நடிகை காபத்துல்லா போகும்போது எல்லாம் நிறைய துவா கேளுங்க. அதே போல இபாதத்தை நீங்க செய்ய போகணும்னு சொன்னா பகல்ல குறைச்சிக்குங்க. தனிமையில இபாதத்தை செஞ்சு பாருங்க. ஹர்த்தல போய் உங்களுக்கு அவ்வளவு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இரவுல 10 மணிக்கு போங்க, பச்சை தொண்டுட்டு வாங்க, டிஃபனை பண்ணுங்க, ஒத்துக்கம் போடுங்க. இரவோட விவாதத்தை அவ்வளவு அமைதியான விவாதத்து. நிறைய குரான் ஹஜ்ஜுக்கு சொன்னது போல நிறைய முடிச்சவங்கன்னா போன வருஷத்துல ஹஜ்ஜுக்கு வந்தா கூட குரான் இங்க முடிச்சாங்க. குரான் இங்க ஓதுனாங்க. மதினால போய் ஹதியா செஞ்சாங்க. எல்லாத்தையும் கூட்டு வச்சு பயான் பண்ணி அவங்களுக்கு அங்க ஹதியா பண்ணோம். இங்க முடிச்சாங்க. போன வருஷம் அந்த ஹாஜி போன வருஷம் கிட்ட ஹஜ்ஜுக்கு வந்தவங்க குரான் ரெண்டு அதை யாரு ஹாஜிமார்கள் ஹாஜி அக்கர் தான். 2 லேடிஸ் தான். அந்த 2 தாய்மார்கள் செஞ்சாங்க. இங்க எல்லாம் மதினாக்கு வந்து நாங்க என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பேச்சு பணம் வாங்கி வச்சு ஹதியா செஞ்சு எல்லாருக்கும் பண்ணோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இப்ப வந்திருக்கோம் 50 பேர் வந்திருக்கோம் சொன்னா அதுல எத்தனை பேர் குரான் முடிக்கணும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.
நீங்க குரான் முடிச்சுன்னா ஊர்ல ஒரு குரான் முடிச்சா ஒண்ணு 1,00,000 ஒரு குரான் முடிச்சா எல்லாம் 1,00,000 தான், எல்லாமே லட்சம் தான். அப்ப இங்க ஓதுங்க, குரான் நிறைய ஓதுங்க. முடிச்ச மதினால போய் நம்ம அதிகா பண்றோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அதிகம் செய்வோம் எல்லாமே. நாளையில குரான் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் நோன்பு வைக்கணும்னு இருக்காங்களோ நீங்க நோன்பு இரவு சாப்பாடு வருது, அந்த சாப்பாடு எடுத்து வச்சுக்க இன்ஷா அல்லாஹ். எடுத்து வச்சுட்டு நோன்பு வைக்க நம்ம நோன்பு வைங்க. நோன்பு வச்சு ஹரத்திலேயே ஃபுல்லா உட்கார்ந்து குரான் ஓடுங்க. நிறைய இபாதத் செய்யுங்க. அதோட அமல் ஊர்ல போய் உட்கார்ந்து பார்த்தா ஒண்ணு கிடைக்காது. ஊருக்கு போனோடையும் இன்னைக்கு இங்க மக்கால இருந்தோம், இன்னைக்கு இருந்தோம், அங்க இருந்தோம், இதெல்லாம் ஒரு நேரமா சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அங்க சிந்திக்கும் போது இன்னைக்கு நோன்பு இருந்தோம், காபத்துள்ள உட்கார்ந்து இருந்தோம், தவாப் செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், அந்த நினைவுலாம் வந்துட்டே இருக்கும். போய் ஊர்ல போய் உட்காந்து இன்னைக்கு ரூம்ல தூங்கிட்டோமே, அந்த பொருளையே இன்னைக்கு பொழுதே வேஸ்ட் ஆக்கிட்டோமே, அந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. இந்த 15 நாள் இங்க இருக்கிறோம், அதுக்கு பிற்பாடு அவுட் பில்லிங் போயிடும். அப்ப ஹஜ்ஜை செஞ்சவங்க கொஞ்சம் இதை விட பல மடங்கு கூடிடும். உள்ள போட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது நமக்கு கம்மியான போட்டோம், கம்மி. இங்கதான் வருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மெடிக்கலாஸ் லாஸ்ட் 3 பேஜ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா இருக்கு. இது மாதிரி போயிட்டு வந்து போயிட்டு வரலாம் சொன்னா முடியவே முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்க ஹர்த்துல தான் இருக்கணும். ஹர்த்துல குரான் ஓதுங்க, நிறைய தவா பண்ணுங்க, நிறைய ஜிக்ர் செய்யுங்க, நிறைய அமல் செய்யுங்க. நம்ம பாவம் செய்த பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிப்பு கேளுங்க. நிறைய பாவம் செய்த பாவங்கள் தான் எல்லாமே. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்க தான் எல்லாம் உங்களை அழைச்சிருக்கான். அதனால இன்ஷா அல்லாஹ் செய்யுமா எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி